ஹாய், திஸ் இஸ் வாரு தாட்ஸ். வெல்கம் பேக் டு மை சேனல். நேத்திக்கு போட்ட டே ஒன்னோடைய ஸ்கெடியூல் எல்லாரும் முடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். 12th ஸ்டாண்டர்டோடது மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஆக்சுவலி நம்ம அதை 2 டேஸாக படிக்க வேண்டியது, நேற்று அதை சொல்ல மறந்துட்டேன். ஒன் டேல அந்த லெசனை வந்து ஃபுல்லாலாம் கம்ப்ளீட் பண்ண முடியாது. பட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா ரொம்ப ஹாப்பி தான். அதோட கண்டினியூட்டி வந்து இது டே 2லையுமே கண்டினியூ ஆகும். பிகாஸ் அதில் ஒரு சில பார்ட் மட்டும் தான் நேற்று படிக்கிற மாதிரி இருந்துச்சு டைமிங். அண்ட் இன்றைக்கி வந்து அதோட கண்டினியூட்டியோட தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு டே 2ஓட ஸ்கெடியூலில். டே 1 எப்படி இருந்துச்சுன்னு எல்லாரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம பொறுப்பாக நம்ம செய்கிறோம், ஒரு விஷயம் நம்ம ஸ்கெடியூல் பண்ணி நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறப்போ வந்து அதோடைய ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும் நிறைய. அண்ட் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை மாதிரி ஒரு ஹாப்பியான பர்சனே வந்து இருக்க முடியாது. பரவாயில்ல, நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்மளுடைய டே 1 அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நான் அந்த ஹாப்பினஸோடு தான் இருக்கேன். சொன்ன மாதிரி நான் அந்த தமிழும் மேக்ஸும் அண்ட் பாலிட்டி இந்த 3த்துலேயுமே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. பட் இருந்தாலும் நான் நைட் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு தான் நான் தூங்க போகிறேன். உங்களுக்கு நான் வீடியோவில் ஷோ பண்ணுறேன். டே 2க்கான ஸ்கெடியூல் வந்து பார்த்துக்கோங்க. நேற்றுக்கு நம்ம தமிழுக்கு வந்து இயல் 1 and 2 10th ஸ்டாண்டர்டில் படித்தோம் இல்லையா. இன்றைக்கி டே 2ல் நம்ம தமிழில் 3 and 4 இலக்கணம் வந்து படிக்க போகிறோம். இலக்கணம் மீன்ஸ் இலக்கணம் மட்டும் கிடையாது, அதோட புக் பேக் அந்த பின்னாடி கொடுத்துருக்கிற கலை சொற்கள் மாதிரி இருக்கிற சின்ன சின்ன டாபிக்ஸையுமே விட்டுறாதீங்க. ஏன்னா இலக்கணம் படிக்கிறது சேர்த்து அதுவும் படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட்டில் ரிவிஷன் பண்ணுறப்போ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷன் வந்து பார்த்துக்கோங்க. நான் சிம்பிளிஃபிகேஷனுக்கு வந்து இப்போ சைடில் ஒரு வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன். அந்த சைட்டில் போய் நீங்கள் வந்து குவிஸ் அட்டன் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் ஒரு 10 சம்ஸ் இருக்கும். நம்ம அது ஒரு 7 to 8 மினிட்ஸில் நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கும். ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் அதை நம்ம பிடிஎஃபாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி நம்ம பொறுமையாக பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம். அண்ட் கீழே வந்து அந்த குவிஸுக்கு அதுக்கான ரிசல்ட்டுமே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கூட கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய ஆன்சர் வந்து தப்பாக இருக்குது, நம்மளுக்கு அந்த கொஷினுடைய ஆன்சர் வந்து நமக்கு தெரியல, சொல்யூஷன் நம்மளால் போட முடியல அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேணாம், அதில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஸோ நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் நாளைக்கு பார்க்க வேண்டிய டே 2ஓட பாலிட்டி டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னா சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது பார்ட்ஸ் அண்ட் ஸ்கெடியூல்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். இதுவுமே 12th ஸ்டாண்டர்டோடைய பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் கவர் ஆகுது லெசன் 1ல். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இன்றைக்கி அதை படிச்சிருந்தீங்கன்னா நாளைக்கு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இன்றைக்கி நான் அதை படிக்கல, அதை நான் விட்டுட்டேன் அப்படின்றப்போ நீங்கள் அதை நாளைக்கு படிச்சுக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியம் 12th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டோடைய அந்த கான்ஸ்டியூஷன் லெசன் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்து 10th and 12th இருக்கிற அந்த கான்ஸ்டியூஷன் லெசன்ஸ் எல்லாமே வந்து வந்துடும் நமக்கு. ஆக்சுவலி இன்றைக்கி டே வந்து ரொம்ப பிஸியாகவே போச்சு எனக்கு. காலையிலேருந்து சொன்ன மாதிரி நான் 5:30க்கு தான் பிளான் பண்ணியிருந்தேன். நான் 5 o'clock எழுந்துட்டு கொஞ்சம் ரொம்ப எங்கள் ஊர் வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ நான் காலையிலே எழுந்து தமிழ் ஒரு ஸ்லாட் படிச்சுட்டு கொஞ்சம் சம்ஸ் மட்டும் போட்டுட்டு அப்படியே நான் எங்கள் இன்ஸ்டியூஷன் கிளம்பிட்டேன். ஆக்சுவலி வி ஆர் ரன்னிங் அவர் ஓன் இன்ஸ்டியூட் ஃபார் டிஆர்பி, நீட் அண்ட் ஜேஇ. ஸோ நான் அங்கே கிளம்பி போயிட்டேன். வீட்டில் இருந்தால் நான் கண்டிப்பாக படிக்க மாட்டேன். ஏன்னா ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஃபீலிங்லேயே நான் வந்திருப்பேன். ஏன்னா ஒரு இடம் அப்படின்னு போகிறப்ப தான் ஒரு அஃபிஷியலாக ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம். ஒரு நீங்கள் லைப்ரரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் எங்கள் இன்ஸ்டியூட் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு உட்காந்து படிக்கிறதுக்கு. எதுனாலுமே வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா படிக்கணுங்கிற மைண்ட் செட்டும் வரும், அதே டைம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஆனால் வீட்டில் வந்து கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் மட்டும்தான் இருக்குமே தவிர படிக்கணுன்ற மைண்ட் செட் வராது. எப்போ தூங்குவோம், எதாவது சமைச்சிருக்காங்களா, ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கா, சாப்பிட்லாமா, இந்த மாதிரி தான் மைண்ட் செட் வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி ஆக்சுவலி நான் நிறைய குட்டி குட்டி விஷயம்லாம் பண்ணேன். அதெல்லாம் இன்றைக்கி ஒரு விலாகாக போடலான்னு இருக்கேன். மேபி நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு விலாக் வரலாம். இன்றைக்கே 2 வீடியோ கூட வரலாம். அண்ட் நம்ம டிஎன் புக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து புக்ஸ் தான் படிக்கிறேன். ஏதாவது வேணும்னா நான் தனியாக தான் நோட்ஸ் எடுத்துப்பேன். சில புக்ஸ் இருக்குது, சில புக்ஸ் இல்லை. ஸோ நான் மேக்ஸிமம் நான் புக் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு புக்குங்கிறப்ப நம்ம அந்த பேஜஸ் மட்டும் தான் நம்ம பார்ப்போம். அன்வான்டாக நம்ம எதுவும் நம்ம திருப்ப மாட்டோம். ஸோ நம்மளுக்கு ரொம்ப பெருசாக தெரியாது அந்த புக் வந்து. ஈஸியாக அந்த 10-12 பேஜஸ்லேயே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறோம், முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்திருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமாக முடிக்க ஒரு நோட் பேடில் எழுதிட்டு வருவேன். இந்த லெசன்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது, இந்த லெசன்லாம் இன்னும் முடிக்காமல் இருக்குது அப்படி சொல்லி நான் தனியாக நோட் போட்டு எழுதிட்டே வருவேன். ஸோ அதை வச்சு நான் ஈஸியாக பார்த்துக்கலாம். இதெல்லாம் எதை நான் ரிவைஸ் பண்ணணும், எதை நான் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அந்த நோட்ஸை வச்சு நான் தெரிஞ்சுக்குவேன். நான் தமிழ்லையுமே ஷோ பண்ணியிருக்கேன் உங்களுக்கு, பிடிஎஃப்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாய், ஆல் த பெஸ்ட் எல்லாருக்கும். டே 2 நாளையிலேருந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நைட் ரிவைஸ் பண்ணிவிட்டு தூங்குங்க. அண்ட் தூக்கம் வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சம்ஸ் போடுங்க.